ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் அவல் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் பெரிய பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதோட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் அடித்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. சூப்பரான அவல் ஆம்லெட் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.